அடியாத்தி, இத எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு அவ எங்க போய் தொலைஞ்சா? இங்க யாரையுமே காணமே. இதெல்லாம் பாவம் தனியா இருக்கு. இதுக்கெல்லாம் நாம ஆதரவு கொடுப்போம். பாட்டி, நீ இங்கதான் இருக்கியாமா? இதெல்லாம் இங்க திறந்தே இருந்துச்சா, அதான் மூடலான்னு வந்தேன். இது என்ன? இது இட்மி சிங்கிள் பீஸ். தப்பு தப்பா இங்கிலீஷ்லாம் பேசிக்கிட்டு வெய்யாத. இத கண்டிப்பா நான் வெச்சிட்டேன். வெய் வெய், கிளம்புங்க. ஏய், என்ன பண்ண போற? மசாலாவோட டேஸ்டே தனிதான்ப்பா. பாட்டி, என்னமா? சொல்லு சொல்லு. பாவம் பாட்டி, நீங்க இதோட வாசனைய ரொம்ப நேரமா மோப்ப முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இது மேல ஒரு ஆசை வந்திருக்கும். ஆசை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆனா என்ன விட்டுட்டு நீ சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு குடுக்குற குணம் ஜாஸ்தி. நீ ஒரு வள்ளல். ஓ சரி பாட்டி, அப்ப நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. என்னமா பண்ணணும்? சொல் சொல். அங்க இருக்கிற பிளேட்ல லெக் பீஸ் இருக்குல்ல? ஆமா இருக்கு. அதுல இருந்து ஒரு பெரிய பீஸா எடுத்துட்டு வாங்க. நமக்கு தான் கொடுக்க போறாளோ? எடுத்துட்டு வாங்க. அது இல்ல, அது இல்ல, அதுக்கு அடுத்து. ஆஹா, அந்த பக்கம், அந்த பக்கம். அது இல்ல, அது 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 அதான் அதான். வயசாயிடுச்சுல்ல, கண்ணு சரியா தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. பாட்டி, என்னம்மா? உங்களை எடுக்கதான் சொன்ன, சாப்பிட சொன்னா? என்னம்மா சொல்ற? சாப்பிடாதீங்கன்னு சொன்ன. ஏமா? ஏன்னா இதெல்லாம் நான் சாப்பிடறதுக்கு வாங்கினது. மீனாட்சி அக்கா உள்ள வேலையா போயிருக்கு, என்னால சாப்பிட முடியாது. அதனால நீங்க வாசனை புடிச்சுக்கிட்டே அப்படியே எனக்கு ஊட்டி விடுங்க பாப்போம். சத்தியமா? அட என்ன பாட்டிமா, ஊட்டி விடுங்க. வாங்க வாங்க. எனக்கு குடுக்கற மாதிரி கொடுத்து நீ சாப்பிடுறியாடி? மிச்சம் விக்காம சாப்பிட்டுட்டு பாத்ரூமே கெதின்னு கிடக்க போற பாரு. உன்னை போய் வள்ளல்னு சொன்ன பாரு. எச்ச கையால கூட காக்கா கொட்டாத கஞ்ச பிஸ்னாரி. பாட்டி, உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். நீ திட்டனால எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டேன்னு வையேன், அந்த ஏக்கத்திலேயே உனக்கு வயிறு வலி வந்துரும். பாவம், வயசான காலத்துல வயிறு வலியில அவஸ்தைப்படலாமா? அதனால 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 திரும்பி நின்னு ஊட்டுங்க. திரும்பி நின்னு எப்படிமா ஊட்டுறது? நீ திரும்பி நின்னு கைய மட்டும் நீட்டு பாட்டி, நான் கடிச்சு சாப்பிட்டுக்கிறேன். திரும்புங்க திரும்புங்க. ஏதோ சத்தம் கேக்குதே, என்ன சத்தம்? அடேங்கப்பா, காஞ்சனா படத்துல பேய் பிடிச்சவங்க தான் பயங்கரமா திம்பாங்க. ஆனா இவ என்னடானா பேய் பிடிக்காம இப்படி சாப்பிடறாள? பாட்டி, அங்க யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? பேய் கூடவா? அந்த எலும்பு துண்டை கீழே போட்டுட்டு லெக் பீஸ் நல்ல பெரிய லெக் பீஸா எடுத்து ஊட்டி விடுங்க. ஊட்ற பாட்டி. யோ, என்ன அது? பாஸ், லெமன் ரைஸ் பாஸ். அது தெரியுது. ஏதோ பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன, இத வாங்கிட்டு வந்திருக்க. பாஸ் கோபப்படாதீங்க பாஸ். நீங்க எப்பயும் சாப்பிடுற பிரியாணி கடை இன்னைக்கு பூட்டி இருந்துச்சு பாஸ். வேற கடையில வாங்கிட்டு வந்தா நீங்க சாப்பிட மாட்டீங்க. அதனாலதான் வெஜிடேரியன் கடையில போய் உங்களுக்கு பிடிச்ச லெமன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாஸ். பசியோட இருக்காங்க பாஸ், சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஏய், தண்ணி இங்க வச்சிருக்க, சீக்கிரம் சாப்பிடு. ரன்பீர்,
அட சாப்பிடுங்க பாஸ். ஏய் லெமன் பிரியாணி நினைச்சு சாப்பிட வேண்டியதான். அப்ப நானும் நீங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சாப்பிட்டால என்னன்னு தெரியலையே. உனக்கு தான் ஒண்ணும் இல்லல்ல, அப்புறம் ஏன்டி இப்படி தொங்கிக்கிட்டு வர? நல்லாதான் வந்து தொலைய. நீ பண்ற திமிருக்கு சீக்கிரத்துல உன்னையும் சிவாவையும் பிரிக்கல நான் நாகலட்சுமியே இல்லடி. எப்படி இருந்தாலும் நீ உங்க அம்மா வீட்டுக்கு போதான் போற. அங்க போடுற தீவனத்தை தின்னு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். பாட்டி, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்து தெரியுமா? சிக்கன் பீஸ் குடுக்கறதுக்கு. அப்படியா? சொல்லவே இல்ல. நீங்க கேட்கவே இல்லையே பாட்டி. இருந்தாலும் நான் உங்களுக்கு குடுக்கறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? குடு 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 குடு. தரேன். உங்களுக்கு தராம வேற யாருக்கு நான் தர போறேன்? ஏய் இரு இரு இரு. இப்ப எதுக்கு இது கழட்டின? உங்களுக்கு லெக் பீஸ் குடுக்கணும்ல பாட்டி, அதுக்கு தான். ஆஹா, குடு குடு குடு. தரேன் 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 தரேன். சொல்லு சக்தி. அக்கா, சரியா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு ஸ்ட்ராங் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஓகே சக்தி. ஓகேக்கா. எதுக்குமா காஃபி? பாட்டி, நீங்க டயர்டா இருப்பீங்கல்ல, அதுக்கு தான். நான் டயர்டா இருப்பேனா? ஆமா பாட்டி, நான் உங்களுக்கு குடுக்க போற பீஸ் சாப்பிட்டு டயர்ட் ஆயிடுவீங்கல்ல. ஓ, அவ்வளவு குடுக்க போறியா? என்னமா காதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க? ஏய் கிழவி, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ சிவா கிட்ட நான் நடிக்கிறேன்னு சீட் எழுதியா குடுக்குறேன். அம்மா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? சுந்தர் தான் என்கிட்ட சொன்னாரு. கடங்காரா, என்ன மாட்டி விட்டுட்டானே உன்கிட்ட. நான் நல்லா வசமா மாட்டிக்கிட்டேனே உன்கிட்ட. இதெல்லாம் எழுதி குடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆக்சுவலி சுந்தர் தான் உனக்கு பூஜை வைக்கிறேன்னு சொன்னாரு. அவரு மாலை போட்டிருக்க ஒரே காரணத்தினால அந்த பூஜை என்ன பண்ண சொன்னாரு. அதனால இப்ப நான் தான் உனக்கு பூஜை பண்ண போறேன். சக்தி, இந்தம்மா காஃபி. கா, காஃபி எனக்கு இல்லக்கா, பாட்டிக்கு. பாட்டிக்கா? பாட்டி எங்க இருக்காங்க? தா கட்டில் பின்னாடி இருக்கு, போய் பாரு. அது ஒண்ணு இல்லக்கா, பாட்டி என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாத்துச்சு. அதான் அப்படியே அம்மிக்கு பிடிச்சு அடிச்சனா அதே போஸ்ல படுத்திருக்கு. ஐயோ பாட்டி, ஐயோ பாட்டி, பாட்டி, பாட்டி எழுந்துருங்க. பாட்டி, இருங்க இருங்க. என்ன பாட்டி நீங்க? இருங்க, இந்தங்க இந்த காஃபி குடிங்க, காஃபி குடிங்க. என்ன பாட்டி நீங்க? என்ன சொன்னாலும் கேக்குறது இல்ல, எவ்வளவு பட்டாலும் திருந்துறது இல்ல. ஷோ, குடிங்க குடிங்க. ஆஹா, அடாடாடாடா, என்னமா சமைக்கிறாங்க மீனாட்சி சாமி. இதே மாதிரி தினமும் சாப்பிட்டோம்னா சீக்கிரம் வெயிட் போட்டுரும் போல இருக்கே. ஆஹா, காலையில சாப்பிட்ட சாம்பார் மனம் இன்னும் கையிலேயே இருக்கேப்பா. என்ன சிவாசாமி, வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நடக்க முடியாம நடந்து வரீங்க போல இருக்கு. நீ வேறடா வெறுப்பேத்துக்கிட்டு. ஆனாலும் சாமி, உங்களுக்கு லக்கே இல்ல. இப்பதான்டா நீ உண்மையை சொல்லியிருக்க. சிவாசாமி சொல்லு. இல்ல ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன்டா? இன்னைக்குன்னு பாருங்க, நீங்க வெளியில சாப்பிட்டு வந்துட்டீங்க. ஆனா நம்ம வீட்லயே இன்னைக்கு செம்ம சாப்பாடு. நான் ஒரு புடி பிடிச்சேன்னா பாத்துக்கங்களேன். இந்த மலைப்பாம்பு மாதிரி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுனால ஒரே அசம்பந்தமா இருக்கு. அதை சரி பண்றதுக்கு தான் இந்த காஃபியே. ஆனா உங்களுக்கு தான் சாமி கொடுத்தே வைக்கல. ஆமாண்டா, இன்னைக்கு முழுக்கவே எனக்கு கொடுத்து வைக்கல. சாமி, என்ன கொடுத்து வைக்கல? இல்ல, சாப்பிட கொடுத்து வைக்கலன்னு சொன்னேன். அதைத்தானே சாமி நானும் சொன்னேன். பேசுடா பேசு. உனக்கு நேரம் நல்லா இருக்கு, நீ பேசுற. எனக்கு நேரம் நல்லா இல்லை, நீ பேசுறத நான் கேட்குறேன். ஆனா எனக்கும் நேரம் வரும்டா, அப்ப நான் பேசுவேன், நீ கேட்ப. என்ன அண்ணன் சாமி வளர்றாரு?
விரதம் இருக்கிறவன்லாம் காஃபி குடிக்கிறான், நம்ம சாப்பிடாமையே விரதம் இருக்கோம். என்ன பண்றது? என்னங்க இவன் ஒருத்தன். நீங்க கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? மீனாட்சி சாமி, உங்க கைப்பக்குவத்தை புகழ்ந்துகிட்டு இருந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ம்? மீனாட்சி கையில காஃபி. மீனாட்சி, ஆ, நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இப்பதான் நீங்க வேலையில இருந்து டயர்டா வந்திருக்கீங்க. நானே கொடுத்துடுறேன். என்ன சொல்றாங்க? நீங்களே கொடுக்குறீங்களா? ஆ, நானே கொடுத்துடுறேன். மீனாட்சி சாமி, எனக்கு கெட்ட கோவம் வரும். நீங்க சும்மா இருங்க. ஆமா மீனாட்சி, சரிதானே? ஏங்க? பாத்தீங்களா பாத்தீங்களா, அவர் கண்ணுல எவ்வளவு கோவம் இருக்குன்னு. பாருங்க பாருங்க, உங்க கோவம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது சாமி, ஆனா உங்க கண்ணுல இருக்க கோவம் எனக்கு நல்லா தெரியுது சாமி. தெரியுதா? நீங்க கூல் டவுன் சாமி. நீங்க குடுக்குறோன்னு சொன்னோனே அவருக்கு எவ்வளவு கோவம் வருது பாருங்க. ஆமா ஆமா. நீங்க அவர்கிட்ட கொடுங்க, அவரே கொண்டு போயிட்டு சக்தி சாமி கிட்ட கொடுக்கட்டும். ஆ, ஒரு உண்மையான காதலை பிரிச்ச பாவம் நமக்கு எதுக்கு சாமி? ஆ. என்னது சக்திக்கா? அப்ப காஃபி எனக்கு இல்லையா? அது சரி, அவன் கொலை பசியில இருக்கான், இதுல காதல். அக்கா தங்கச்சிக்கு பாசமா காஃபி கொடுக்குறாங்க, இவனும் தான் இருக்கானே தும்பியா தும்பி. ஆ, இந்தாங்க நீங்களே கொடுத்துருங்க. யாருக்கு? சக்திக்கு தான். உங்க மனைவியாச்சே பசியோட காத்துக்கிட்டு இருப்பா. நீங்களே கொடுத்துருங்க. ஆமா, சத்தி தானே, என் பொண்டாட்டி தான். கொடுங்க, பசியோட இருப்ப. ஆ, காஃபியை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் சாமி. வெளியே எங்கேயோ ஹெவியா சாப்பிட்டுருப்பாரு போல இருக்கு. நீங்க வேற சும்மா இருங்க. இருந்தாலும் சக்தி சாமி மேல எவ்வளவு பாசமா இருக்காருல்ல. பின்ன உங்கள மாதிரியா? அதிகமா சாப்பிட்டும் போல இருக்கு. பா, என்ன இது? இன்னுமா மீனாட்சிக்கு காஃபி போட்டு கொண்டு வராங்க? சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. மாமா வரதுக்குள்ள காஃபி குடிச்சிடணும். சாப்பிட்டது வேற ஜீரணம் ஆகாம ஏப்பம் வேற வர மாட்டேங்குது. அவன் சுந்தர், அவன் சாப்பிட்டத சொல்லியே மாமா வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஆ? எப்படி எவ்வளவு ஐயோ. ஐயோ, என்ன மாமா காஃபி எடுத்துட்டு வராரு? ஒருவேளை மீனாட்சி அக்கா உளறிடுச்சோ? அச்சச்சோ. என்ன காஃபியை கையில கொடுக்காம அங்க வச்சிட்டாரு? ஒருவேளை நம்மள டெஸ்ட் பண்றாரோ? சின்னவ எந்த ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கா? ஒருவேளை சாப்பிடாம தான் இருக்காளோ? நாம எடுத்து குடிச்சா மன்னிப்பு கேட்க சொல்லுவா. என்ன பண்ணணும்? காஃபி வேற நல்லா இருக்கு, பேசாம நம்மளே எடுத்து குடிச்சிடலாமா? வேணாம். ஒருவேளை என்ன குடிக்க சொன்னா நான் மன்னிப்பு கேட்க சொல்வேன்னு யோசிக்கிறாரா? சக்தி, என்ன நடந்தாலும் நீ உசாராரு. சின்னவ உருன்னு இருக்கா? ஒருவேளை நிஜமாவே சாப்பிடாம தான் இருப்பாளோ? இவளை சாப்பிட சொன்னா நம்ம மன்னிப்பு கேட்கணும். சின்ன பண்ணலாம், ஒரே குழப்பமா இருக்கே. சரி, நம்ம போய் ஒரு குளியலை போட்டு வரோம். என்ன இந்த மனுஷன் இவ்ளோ வீராப்பா இருக்காரு? ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டேங்கிறாரு. ஆகாது. இவரை நம்பி நம்ம சாப்பிடாம இருந்தா பசியிலேயே நம்ம செத்து போயிடுவோம். சூப்பர், காஃபி செம்மையா இருக்கு. இப்பதான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஐயோ, மாமா வந்து காஃபி எங்கன்னு கேட்டா என்ன பண்றது? ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்.
ஒளிச்சு வச்சிடலாம். என்ன இவ நிஜமாவே தூங்கிட்டாளா? சரியான கல் நெஞ்சக்காரி. பா, என்ன ஆடம் என்ன ஆடம். இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. இவெல்லாம் எப்படி இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கா? இவளோட குடலெல்லாம் லேப்ல எடுத்து வச்சு ஆராய்ச்சி தான் பண்ணணும். நல்ல பசியா இருக்க. பேசாம அந்த காஃபியை நம்மளே சாப்பிட வேண்டியதான். காஃபி நமக்கு தான். அச்சச்சோ, மாமா காஃபி கிளாஸ் தேட ஆரம்பிச்சு. இங்க இருந்த காஃபி எங்க காணாம போச்சு? எங்க போச்சு? இவ குடிச்சிட்டாளா? எங்க போச்சு கப்பு? அச்சச்சோ அச்சச்சோ, மாமா காஃபி கிளாஸ் தேட ஆரம்பிச்சிட்டாரே. எங்க தேடினாலும் கப்ப காணுமே. என்னடா அது, ஒரே மேஜிக்கா இருக்கு. இங்க வச்சிருந்த காஃபியை காணுமே. யாரு எடுத்திருப்பா? ஒருவேளை இவளே எடுத்து குடிச்சிருப்பாளோ? சாச்சா, இவங்க தான் கவரிமான் பரம்பரையாச்சே. இவங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டு அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. மாமா தேங்க்ஸ் மாமா, என் மேல இவ்ளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அச்சச்சோ, ஆஹா, ஏப்ப சவுண்டு. அதுவும் இவகிட்ட இருந்துதான் வருது. ஒரு வேளை இவ தான் எடுத்து குடிச்சிருப்பாளோ? எப்போ வர வேண்டிய எப்போ இப்போ வந்து என்ன காட்டி கொடுக்குது. ஐயோ, கண்டிப்பா இவதான் எடுத்து குடிச்சிருக்கா. ஏய் சத்தே, ஏய் சத்தே, ஹலோ எந்திரி. என்ன மாமா அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? குட் மார்னிங். நடிக்காத. இதத்தான் நான் சொன்னேன். எவ்வளவு யதார்த்தமா பண்ற பாரு. அவ்வளவு பெரிய தில்லாலங்கடி இல்ல நீ. மாமா, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன பண்ணியா? என்கிட்ட சாப்பிட மாட்டேன்னு சவால் விட்டல. நான் இங்க வச்சிருந்த காஃபி எதுக்கு லபக்கு லபக்குன்னு எடுத்து குடிச்ச நீ? என்னது, நான் காஃபி எடுத்து லபக்கு லபக்கு குடிச்சனா? சான்ஸே இல்ல. ஏன்னா மீனாட்சி அக்கா இப்பதான் வந்து காஃபி எடுத்துட்டு போச்சு. என்னது, உங்க அக்கா மீனாட்சி வந்து காஃபி எடுத்துட்டு போனாங்களா? ஏய் புழுகாத. அவங்க உள்ள வந்து போன சத்தமே கேட்கலையே. மாமா, மீனாட்சி அக்கா என்ன மாதிரி சவுண்ட் பாட்டியா என்ன? இப்பதான் உண்மையே பேசியிருக்க. மாமா, மீனாட்சி அக்கா பூ மாதிரி. பூ விழுந்தா சத்தம் கேட்காத மாதிரி மீனாட்சி அக்கா எதை பேசுறதா இருந்தாலும் அமைதியா தான் பேசும். அது உள்ள வந்து காஃபி வேணுமா வேணாமான்னு கேட்டுச்சு. நான் வேணான்னு சொன்னேன். சரின்னு எடுத்துட்டு போயிடுச்சு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க மீனாட்சி அக்கா கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. கேட்கதான் போறேன். உங்க அக்கா மீனாட்சி கிட்டே போய் கேட்கதான் போறேன். கேட்டுட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். ஐயோ, என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே போய் கேக்குறேன்னு சொல்றாரு. மாமா ஒரு நிமிஷம். என்ன? ஒருவேளை நான் சொன்னதுதான் உண்மைன்னா என்ன பண்ணலாம்? அத நீயே சொல்லு, என்ன பண்ணலான்னு. ஒருவேளை நீங்க சொன்னது உண்மைன்னு வந்துட்டா நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அப்ப பேக் சூட்கேஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. இப்ப வர்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஆனா நான் சொல்றது உண்மைன்னு வந்துட்டா கடைசி வரைக்கும் ஏன் கூட தான் நீங்க வாழணும். இதுக்கு ஓகேனா நீங்க போங்க. என்னடா இவ்வளவு கான்பிடண்டா செக் வைக்கிறா? நிஜமாவே மீனாட்சி வந்து கப்பை எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? ஆஹா, மாமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப கண்டிப்பா போக மாட்டாரு. வேணாம், டீல்ல இருந்து எஸ்கேப் ஆயிரும். அது சரி சரி, நான் உன்னை நம்புறேன்.
நீ ஏதோ சாப்பிட்டுருக்க மாட்டல, போய் எந்திரிச்சு போய் ஏதாவது சாப்பிடு. சாரி மாமா, நீங்க மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏய், இதென்ன சொண்டு எப்ப சொண்டு தானே? உங்க வாயால மன்னிச்சிருங்கன்னு கேட்க சொன்னேன், அது கூட கேட்க மாட்டீங்களா? கேவலம், உனக்காக என் தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு நான் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவ? என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்கிட்ட வேலை செய்யற ஒரு வேலைக்காரி தான்.